ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம்ல 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த ஏரியாவை தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இதில் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஜிஎஸ் பாடங்கள், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்தெந்த ஏரியாவெலாம் கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இருக்குல்ல. சில ஏரியாவெலாம் படிக்காமல் போனோம்னா இந்த டாப்பிக்கை படிக்காமல் வந்தால் வேஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கே நம்ம சொல்லலாம். ஓகேவா? எப்படி சொல்கிறது அப்படின்னா, திருக்குறள் பார்ட்டை தமிழில் படிக்காமல் போகிறது, அந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த பாடத்தெல்லாம் படிக்காமல் போகவே கூடாது அப்படின்ற ஒரு விதி இருக்குது. ஸோ அதில் எந்தெந்த பாடங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸ் இல்லாமல், ஓகேவா, சயின்ஸ் நான் தனி வீடியோவாக தரேன். ஏன்னா அது ஜஸ்ட் 5 மார்க்கு தானே. அதை ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த ஃபோக்கஸ் அதனால் வச்சுக்கலாம். இருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியல் அறிவியல், ஸோ இந்த ஏரியாவில் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை பாடத்தை கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும்னு விதி இருக்குது அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th புக்கு டேர்ம் 1. ஸோ அதில் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு பாடம் படிக்கணும். சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அப்புறம் பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடத்தை கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ரொம்ப பெரிய பாடம் கிடையாது, எல்லாமே அதிகபட்சம் ஒரு 6-7 டேட்டா உள்ள ஒரு சின்ன பாடம் தான். 6வது புக்கு தான். அடுத்தது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் வளங்கள் அப்படிங்கிற பாடம், தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, பொருளியல் ஒரு அறிமுகம். இதெல்லாமே ஃபுல்லாகவே தான் நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா அதில் டேட்டாஸ்லாம் பெருசாக கிடையாது. ஓகேவா? பொருளியல் ஒரு அறிமுகத்தில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் அந்த யூனிட்லேயே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆல்ரெடி நம்ம எவ்வளோ படிச்சிருப்போம். அதுலேருந்து சும்மா 4-5 டேட்டாவை இதில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். அடுத்தது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஸோ அதில் எந்தெந்த பாடம் நம்ம முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடம். அப்புறம் பேரரசுகளின் காலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் வர்த்தனர்கள், குப்தர்கள்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம குப்தர்களை மட்டும் படித்தாலே போதும். அடுத்தது தென்னிந்திய அரசுகள், ரொம்ப முக்கியமானது. பல்லவர்கள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் புவி மாதிரி அப்படிங்கிற பாடம். ஓகேவா? புவி மாதிரி அப்படிங்கிறது செகண்ட் தான். அதாவது இதுக்கு முன்னாடி தென்னிந்திய அரசுகள் அளவுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. இருந்தாலும் புவி மாதிரி லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. பேரிடர் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது, அதை படித்து தான் ஆகணும். மக்களாட்சி, அப்புறம் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் அப்படிங்கிற பாடம் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். புவி மாதிரி அப்படிங்கிறத இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். ஸோ இதில் என்னென்ன பாடங்கள் முக்கியம் அப்படின்னா, தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அப்படிங்கிற பாடம் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற பாடத்தை படித்து தான் ஆகணும். அதே மாதிரி சமத்துவம், அப்புறம் அரசியல் கட்சிகள், இந்த பாடம் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தோம்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்னு ஒரு பாடம் இருக்குது, அதையும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? அதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் இந்த பாடத்தெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் யூனிட், உற்பத்தி, அப்புறம் புவி உள்ளமைப்பு, மக்கள் தொகை குடியிருப்புகள் அப்படிங்கிற பாடத்தெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் மக்கள் தொகை குடியிருப்பு அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு பாடம் தான். ஸோ அடுத்தது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ஸோ இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, முகலாய பேரரசுன்னு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடம். அப்புறம் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி கண்டிப்பாக படிக்கணும். வளங்கள், சுற்றுலா, மாநில அரசு, ஊடகம் மற்றும் ஜனநாயகம், இந்த பாடத்தை நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா விஜயநகரம் பாமினி அப்படின்றது நமக்கு குரூப் 4க்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வளங்கள், அப்புறம் சுற்றுலா, வளங்கள்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த சரணாலயம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற ஒன்லைனர் கொஸ்டின், அவ்வளோ கொஸ்டின் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி சுற்றுலாங்கிற பாடத்துலையும் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அடுத்தது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஸோ இதில் என்னென்ன பாடங்கள் முக்கியம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், இதில் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. அடுத்தது இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. டிசாஸ்டர் ரொம்ப முக்கியமானது. பெண்கள் மேம்பாடு, அதை படித்தாகணும். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, ஏன்னா நமக்கு நுகர்வோர் பாதுகாப்புலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நமக்கு கவர் ஆகும். அதேமாதிரி டேக்ஸ், வரியும் அதன் முக்கியத்துவமும், இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் கிராம சமூகம், வாழ்க்கை முறை. ஸோ இதில் தான் புலித்தேவர், வேலுநாச்சியார் அப்படியே வருவாங்க எல்லாரும். ஏகப்பட்ட டேட்டாஸில் கவர் ஆகும். மக்களின் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்குது. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அடுத்தது காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, அப்படிங்கிற பாடம். அடுத்தது வானிலை மற்றும் காலநிலை, அப்படிங்கிற பாடம்.
நீரியல் சுழற்சின்னு ஒரு பாடம் இருக்காது. அப்புறம் இடர்கள் டிசாஸ்டர் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பாலிட்டியில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடி உரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், நீதித்துறை ஓகேவா, கோர்ட்டு ஃபுல்லாமே வந்துடும். பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வரும் ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவெலாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது 9ஆம் வகுப்பு. ஸோ அதில் என்னென்ன முக்கியமான பாடங்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ அதில் சிந்துவெளி நாகரிகத்தை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்தது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் யூனிட் 8ல் கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம், முக்கியமான பாடம். ஸோ அடுத்தது வளிமண்டலம், அதுவும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். அடுத்தது தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள். 6th-லேருந்து 10th வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸை மேக்ஸிமம் நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமானது. ஸோ அடுத்தது மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படின்றது யூனிட் 9 ரிலேட்டடாக வரும். அதை நம்ம படித்து தான் ஆகணும். அடுத்தது பணம் மற்றும் கடன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, அதை நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்தியா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் இந்த சொன்ன இல்லையா ரொம்ப முக்கியமான பாடங்கள், அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்தது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஓகேவா, படிக்காமல் போகவே கூடாது. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பாடம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், புலித்தேவர், வேலுநாச்சியார் எல்லாருமே அதில் வருவாங்க. காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் ஓகேவா. தேசியம், காந்திய காலகட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதேமாரி ஜாகிரஃபிக்கு வந்தாச்சு. ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய 7 யூனிட்டுமே ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவில் கிடையாது. ஏன்னா அந்த 7 யூனிட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலபஸே வச்சுருக்காங்க. ஜாகிரஃபியோட சிலபஸே அதை வச்சு தான் வச்சுருக்காங்க ஓகேவா. சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்கில் பாடம் கிடையாது, பாடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சிலபஸை கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியா வேளாண்மை முறைகள், இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக 7 யூனிட்டையும் நல்லா கிளியராக படித்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. படிக்காமல் ஒரு யூனிட்டை கூட படிக்காமல் போகவே கூடாது அப்படிங்கிறதான். மேக்ஸிமம் 10th புக்கில் முக்கியமாக சொன்ன பாடங்கள் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்திய அரசியல் அமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கம், வரிகள், அப்புறம் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். 10th புக்கை மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடிய அளவில் இருக்காது பெருசாக ஓகேவா. இதில் சில யூனிட் இந்த உலகப்போர், வேர்ல்டு வார் ரிலேட்டடாக வரும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதில் என்னென்ன பாடம் சொல்லியிருக்கணும், ஸோ இது மட்டும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் சயின்ஸு, அதே மாதிரி 11th எந்தெந்த பாடம் படிக்கணும், 12th எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.